மூணார் விளாக் பார்ப்போமா? ஆக்சுவலா ரொம்ப பசி எடுத்துருச்சு நாங்க அங்க ரீச் ஆகும்போதே. அதனால பிரெட் ஜாம் குடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் போனோனே எங்கள கிளம்ப சொல்ட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு போய் சாப்பிட்டுட்டு, அடுத்து வந்து ஜீப் ரைட் தான். ஸோ ஜீப் ரைடு ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நல்லாருக்கும். பட் கம்மியா சாப்பிட்டு போங்க, நல்லாருக்கும். அடுத்து வந்துட்டு நாங்க எல்லா இடத்துலயும் நின்னு அதாவது நீங்க நேச்சர் லவ்வரா இருந்தா கண்டிப்பா மூணார் விசிட் பண்ணுங்க. செம்மையான பிளேஸு. உங்களுக்கு வந்து குறையே வைக்காம அள்ளி அள்ளி குடுத்துருக்கும். அடுத்து வந்துட்டு இந்த ரஜினி நடிச்ச படத்துல ஒரு விஷயம் வந்திருக்கும் ஆல்ரெடி பாம்பு இருக்குன்றாய்ங்க, சத்தம் கேக்குதுன்றாய்ங்க, நைட் ஏதோ வருதுன்றாய்ங்க. அந்த மாரியே இங்க வந்து அட்டைப்பூச்சி இருக்குன்னு சொல்லி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அடுத்து வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆனோடனே ஒரு குஷியில போன எங்களுக்கு ஒரே ஏமாற்றம். அது என்ன ஏமாற்றம்னு சொல்லிட்டு அடுத்த விலாகுல பார்ப்போம். இந்த விலாகை பொறுத்த வரைக்கும் நாங்கள் குட்டையா இருக்கே, எங்க வாட்டர் ஃபால்ஸே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அது கட 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 குடு 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 குடுன்னு தேடி போயிட்டு இருந்தோம். அடுத்த விலாகில் அந்த வாட்டர் மூணாரில் தங்கியிருக்கும் போது நம்ம இருந்த ரூம் டூர் பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு பெட்டு அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் வந்து சேர் 2 போட்டிருந்தாங்க. எல்லா ரூமும் எப்படி இருந்துச்சான்னு தெரில. நாங்கள் இருந்த ரூம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ மிரர் ஒன்று இருந்துச்சு. தென் வந்துட்டு பால்கனி, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட். எங்கள் ஃபேமிலிக்கே பிடிச்ச இடம்னா பால்கனி தான். ஸோ வந்து அதுலேயும் டீப்பாய் போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் தென் இந்த வியூ எல்லாமே செம்மையாக இருந்துச்சு அங்கேருந்து பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து பால்கனி இருந்தது ரொம்ப ஹாப்பி. நான் சும்மா தான் இந்த ரூம்குள்ளே வந்தேன். பட் இந்த ரூமில் தான் பால்கனி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கபோர்ட் கொடுத்துருந்தாங்க நம்ம பர்சனல் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. தென் அதுக்கப்புறம் வாஷ்ரூமுமே நீட்டாக இருந்துச்சு. நான் நீட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் நீட்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் தென் மிரரில் வந்து அழகாக ஒரு லைட்டிங் எஃபெக்ட் இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி மிரர் தான் வாங்குறாங்க. நம்மளும் கூடிய சீக்கிரம் வாங்குவோம். ஸோ எனக்கு இந்த மிரரும் இந்த வியூவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு என்ன மூணாரோட vlog 2 இது. ஆக்சுவலாக நான் அந்த ஃபால்ஸை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல. ஃபால்ஸ்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் எங்களால் தான் அந்த ஃபால்ஸ்குள்ளே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்க முடியல. செம்மையாக கூலிங்காக இருந்துச்சு. வெளியே கூட கூலிங் இல்லை. எப்படி அந்த தண்ணி அவ்வளோ ஐஸ் கட்டியை வந்து உருக்கி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உள்ளே சர்வே பண்ணுறதுக்கு. அதனால் வெளியே ஓடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கும் சாம்பார் சாதம் அப்பளம் கொடுத்தாங்க. எனக்கு அப்பளம் பிடிக்காது, பட் உருளைக்கிழங்கு சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயுமே நாங்கள் சாப்பிட வந்த இடத்துலையுமே செம்மையான வியூங்க. இந்த மாதிரி வியூலாம் நம்ம ஊர்லலாம் இருக்கவே இருக்காது. அதுக்காண்டியே நம்ம இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போய் பார்க்கணும் போல். எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? அதோட முக்கியமான விஷயம், எங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து ஜீப் அண்ணா வந்து செம்மையாக ட்ரைவ் பண்ணார். அவர் ட்ரைவ் பண்ணதை வச்சு எங்களுக்கு வந்து நிறைய சாப்பிட்டு வந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா செம்ம ஸ்பீடாக இங்கிட்டு அங்கிட்டுன்னு திருப்பி ரொம்ப அழகாக ட்ரைவ் பண்ணி கூப்பிட்டு போனார். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக. இது மூணார் ட்ரிப்போட 3வது விலாக். அதாவது நாங்கள் வந்து ஃபால்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டு ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்குன்னு கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அங்கேயுமே சினோரியா சூப்பராக இருந்துச்சு. அந்த குட்டி ஃபால்ஸ் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஜீப்பில் என்னை முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. எல்லா இடத்துலையும் உட்காரணும்னு சொல்லிட்டு. என்னால் சத்தியமாக முடியல. கால்லாம் இடிக்கிது, கால் வலிக்குது. ஒரு ஓட்டுக்கு எங்கேயாச்சும் பறந்துருவோமான்லாம் பயம் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் தலைகால்லாம் சுற்றி போச்சு. இனிமேல் முன்னாடியே உட்காரக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிற அளவுக்கு. அடுத்து வந்துட்டு கடைக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே எதுவும் வாங்குற மாதிரி இல்லை. அப்புறம் சாப்பிட வந்துட்டோம். கீழே வந்து கேம்ப் ஃபயருக்கு எல்லாம் ஏற்பாடு நடந்துட்டு இருந்துச்சு. தென் வந்து சப்பாத்தி சிக்கன் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கீழே போயிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாளே விடிஞ்சிருச்சு. காலையில் கிளம்பிட்டு சாப்பிட போயிட்டோம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ காம்ப்ளிமெண்ட் கிடச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதை நான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரெஸ் என்னோடது. அடுத்து வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பார்த்தா ஹாட் பலூன். அந்த பலூனில் போன மூணார் ட்ரிப்போட vlog 4 தான் இது. ஆக்சுவலாக நிறைய பேர் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறீங்க. நான் கீழே வந்து பேஜ் டேக் பண்ணுறேன். அதில் அவங்க காண்டாக்ட் நம்பர் வாங்கி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேஃப் அண்ட் செக்யூராக தான் கூப்பிட்டு வந்தாங்க. அண்ட் தென் வந்துட்டு நான் வந்து ஜீப்பில் தான் கிளம்புனோம் 2வது நாளுமே. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. அங்கேருந்து நான் பபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும். அதுக்கப்புறம் யானை பார்க்க கூப்பிட்டு போனாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து யானை பார்க்குறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதை பார்த்தா ஒரு பயம் இல்லை, ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அது அவ்வளோ நேரம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுது தனக்கு ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு எப்படி அதே மாதிரி கீழே போட்டால் கூட அது மண்ணை தட்டிட்டுலாம் சாப்பிட்டுச்சு. செம்ம க்யூட்டு. இந்த அளவுக்கு அதுங்களுக்கு அறிவு இருக்கா? நான் நம்மளுக்கு பார்த்தீங்களா அறிவே இல்லை. ஆக்சுவலாக வந்து அது என்னன்னா கீழே அந்த இதெல்லாம் பிச்சு போட்டு
லைக் அந்த இலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த பழத்த மட்டும் சாப்பிடுறது. ஸோ கியூட்டா அதுக்கு பொட்டெல்லாம் வச்சுவிட்டு ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. அடுத்த விலாக்ல என்ன நடந்துச்சுன்னு 3ஆவது ட்ரிப் விலாக் 5 பார்ப்போமா? ஆக்சுவலா 5 தான் நெனைக்கிறேன். கரெக்ட் தான் 5 தான். சரி ஓகே. பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான். நம்ம கேமரா எடுத்தாலே குறுக்கால கௌசிக் புகுந்தான் மாரி யாராச்சும் வந்துகிட்டே இருந்தாங்க. நம்ம யானைக்கு சாப்பாடு குடுக்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலா அந்த பிங்க் கலர் பொட்டு வச்ச யானை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அதுக்கு நான் ரீசன் சொன்னா தலையில கை வச்சுருவீங்க. ஏன்னா அது பிங்க் கலர்ல பொட்டு வச்சிருக்கு. சரி, சரி விடுங்க. டென்ஷன் ஆகாதீங்க. அடுத்து வந்து சாப்பாடு குடுக்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருந்தேன். சாப்பாடும் வாங்கிருச்சு. பட் அதோட தும்பிக்கை அவ்ளோ ஹார்டா இருந்துச்சு. அத தொட்டோனே எனக்கு ஒரு மாரி ஜாலி குஷியா ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அது வந்து சாப்பாட்டு போயிடுச்சு. அடுத்து வந்து நாங்க சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்திருந்தோம். சாக்லேட் ஃபேக்ட்ரியில வந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சாக்லேட் வாங்குவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா, பையா ஒரு சாம்பிள், பையா ஒரு சாம்பிள்ன்னு சொல்லி அவ்ளோ சாம்பிள்ஸையும் வாங்கி தின்னுட்டு இருந்தோம். நாங்க சாக்லேட் வாங்குனோமோ இல்லையோ, சாம்பிள்ஸ் அவ்ளோ வாங்கிட்டோம். அப்புறம் கொக்கோ மிட்டாய் சாப்பிட்டுட்டு செம்ம டிராஃபிக் வர வழியில. அப்புறம் வந்து டேம் ஒண்ணுல இறக்கி விட்டாங்க. நடந்து போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்க நடந்து போயிட்டு, அதுக்கப்புறம் துப்பாக்கி சுட வந்துட்டோம். அடுத்த விலாக்ல 3ஆவது ட்ரிப் விலாக் நம்பர் 6 தான் இது. அன்னைக்கு வந்து நான் துப்பாக்கி சூட்டு நடத்திக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் விளையாடுறதுக்கு. எல்லா பலூனுமே அடிச்சிருவேன் முக்காவாசி. அடுத்து வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஜீப் ரைட் தான். செம்மையா இருந்துச்சு. அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியலனாலும் அந்த பிரியாணிய சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். பிரியாணி ஸ்மார் தான். அண்ட் தென் வந்துட்டு மறுபடியும் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மூணார்ல இருக்க வரைக்கும் ஏதோ ஒரு ஹெவன்குள்ள இருக்க மாரி இருந்துச்சு. அப்புறம் சப்பாத்தியும், ஃப்ரைட் ரைஸும் குடுத்தாங்க. 2மே ஆவரேஜ் தான். அண்ட் தென் வந்து அன்னைக்கு நைட்டே வந்து காட்டு தீ. ஃபர்ஸ்ட் டைம் காட்டு தீலாம் பார்த்தேன். அங்கேருந்து அங்க கிளம்பிட்டோம் 3 மணிக்கு. ஆனா, அந்த பிளாக் கலர் மேகம்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அது எதனால உருவாச்சுன்னு தெரியல. அப்புறம் எங்களுக்கு ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு குடுத்தாங்க. அண்ட் தென் வந்துட்டு நாங்க வந்து கோவில்ல இறக்கி விட்டாங்க. கோவில் சுத்தி பார்க்க போயிட்டோம். இங்க இருக்க கோவில்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டா இருக்கும்னு பார்த்தா, நம்ம கோயில் மாரி தான் இருந்துச்சு முக்காவாசி. அந்த ஸ்ட்ரக்சர் தான் வேற மாரி இருந்துச்சு. அண்ட் தென் ஸ்நாக்ஸும், ஜூஸும் குடிச்சிட்டு பர்ப்பா வந்து பஸ்ல ஏறியாச்சு. 3ஆவது ட்ரிப் விலாக் நம்பர் 7 இது. ஆக்சுவலா நாங்க ஒரு 3 நாள்ல ரிட்டர்ன் ஆயிருக்கணும். பட் அது 4 டேஸா எக்ஸ்டெண்ட் ஆயிருந்துச்சு. அந்த 4 டேஸ்க்குள்ள இவ்ளோ மெமரீஸ் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம்னு எங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு வந்து மதிய சாப்பாடுக்கு வந்துட்டு மீன் குழம்பும், மீனும் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஐ பாட் திஸ் ஃபெதர். ஆக்சுவலா என்னோட பிராண்ட் நேமுமே பிங்க் ஃபெதர் தான். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில லைட்ஸ்லாம் இருந்தனால அத வாங்கிக்கிட்டேன். நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வந்து அந்த போட் ஏறிட்டோம். அடுத்து நான் போட் ரைட் தான் ரொம்ப எக்ஸைட்டடா நான் வந்தது. பிகாஸ் போட்ல வந்து டிஜேலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலா டிஜே அண்ட் தென் சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துச்சு. பட் வந்து அது எல்லாத்தையும் என்னால ஷூட் பண்ண முடியல. ஏன்னா பிகாஸ் எல்லாருக்குமே அவங்கவங்க பிரைவசி முக்கியம்ல. ஸோ அதுக்கப்புறம் ஐ சா திஸ் பியூட்டிஃபுல் சன்செட். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்க தூரத்துல இருந்து கூட பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு. பட் நான் உங்களுக்கு கேமரால ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த பிளேஸே சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் விலாக்ல சந்திப்போம். விலாக் நம்பர் 8ஓட நம்ம கொச்சி மூணார் ட்ரிப் வந்து முடியுது. ரொம்ப அதாவது மனசுக்கு பிடிச்ச ட்ரிப்பாவே இது அமைஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அப்புறம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டு சாப்பிட போயிட்டோம். ஸோ மந்தி பிரியாணி வச்சிருந்தாங்க. அண்ட் தென் வெண்ணிலா ஐஸ்கிரீம் குடுத்தாங்க. சென்னை ஒரு 3 மணி போல தான் ரீச் ஆயிருப்போம். ஜூஸ் குடிச்சிட்டு நான் ஹாஸ்டல் வந்துட்டேன். பாய் கைஸ்.